திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல புத்திசாலியாகவும் சாமர்த்தியமா பேசி காரியத்தை சாதிக்கிறதுல வல்லவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஓரளவு நல்ல கல்வி ஞானம் இருக்கும். படிப்புல ரொம்ப ஆர்வமுடையவங்களாகவும் ஈஸியா அவங்களோட காரியத்தை சாதிக்கிறதுலயும் இவங்க கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தந்திரமா பேசுவாங்க. அதன் மூலம் இவங்க காரியத்தையும் சாதிச்சுக்குவாங்க. இது இவங்களுக்கு இயற்கையாகவே உள்ள குணமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுலயும் இவங்க கெட்டிக்காரவங்க இருப்பாங்க. இவங்களும் அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. தொழில் விஷயத்துல ஓரளவு நேர்மையா நடந்துக்குவாங்க. நல்லா படிச்சு நிறைய டிகிரி வாங்குறதுல இவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ஓரளவு அழகா இருப்பாங்க. இனிமையா பேசுவாங்க. எல்லாத்தையும் வசீகரிக்க கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்களும் சண்டை சச்சரவுகளும் அடிக்கடி வந்துட்டு போகும். சில நேரங்கள்ல திடீர்னு ரொம்ப கோவமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த குணம் உடனே மாறிடும். பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த கால்வலி, வயிற்று உபாதை, இந்த மாதிரி தலைவலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு அடிக்கடி வரும். இவங்க காதல் திருமணம் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க. எப்போ பாத்தீங்கன்னாலும் இவங்க முகத்துல ஒரு புன் சிரிப்பு இருந்துட்டே இருக்கும். அதுவே இவங்க முகம் ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். இவங்க எளிதில் அனைவரையும் கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க இந்த தங்க வியாபாரம், வட்டி தொழில் செய்யறது, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வியாபார தொழில் தான் இவங்க செய்வாங்க. இல்ல சிலர் உத்தியோகத்துல பெரிய அதிகாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இவங்களுக்கும் கலை தொழில் மூலமா முன்னேறதுக்கான வாய்ப்பும் நிறைய